அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்க கேட்குறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்காமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. வீட்ல இருக்கிற பொருள வச்சே செஞ்சிடலாம். டீ கடை கஜடா. நல்லா வெளியில மொறு மொறுன்னு உள்ளக்க நல்லா சாஃப்ட்டா செம்ம டேஸ்ட்டா பண்ணலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். 7, 8 ஏலக்காய், ஒரு முட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா அரைச்சிடுங்க. இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வச்சுக்கிற மாவில் இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசிய ஆரம்பிச்சிடலாம். உங்கள் பசங்க கேட்டதும் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது. இப்போ இது கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவை 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மாவு நல்லா ஊறி வரணும். இப்போ மாவு 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. பால்ஸ் மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி ஷேப்பாக போட்டு பொறுமையாக போட்டு ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பொறுமையாக பொரிச்சு எடுங்க. நல்லா வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். இது பொரியும் போதே வீடே செம்ம வாசமாக இருக்குங்க. இதில் பெருஞ்சீரகம், ஏலக்காய், முட்டை எல்லாமே போட்டுக்கிறதுனால சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்ல கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.